கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு மன உறுதியோடு கேள். இந்த நாளில் கூட பார்த்தீங்கன்னா நம்முடைய தேவனுடைய வார்த்தையின் தலைப்பு என்னன்னு சொன்னா மன உறுதியோடு என்ன பண்ணுமோ தேவனிடத்துல கேட்க வேண்டும். எடுத்து வாசிப்போம். மத்தேயுவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட பாருங்க, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இன்றைக்கு கூட நான் தினமும் தாங்க கேட்டிருக்கேன், எனக்கு சரியா என்ன பண்ணல, எந்த ஒரு நன்மையும் நடக்கலைங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்றீங்க, இன்னைக்கு புலம்பிக் கொண்டிருக்கீங்க. அப்படி இருக்காதபடிக்கு இந்த வார்த்தையில் என்ன சொல்றாருன்னு சொன்னா, கேளுங்கள் அப்பொழுது என்ன பண்ணுமோ உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. கேட்கக்கூடியவங்க எப்படி கேட்க வேண்டும்னு சொன்னா, மன உறுதியோடு தேவன் எனக்கு நிச்சயமாக அற்புதத்தை செய்வார் என்ற அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு கூட நீங்க என்ன பண்ணுமா ஆண்டவருடைய இடத்துல கேட்க வேண்டும். இன்றைக்கு நாம என்ன பண்றோம்னு சொன்னா, ஒரு நாள் கேட்போம், 2 நாள் கேட்போம், 3 நாள் கேட்போம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், மறந்துட்டு வேறொரு காரியத்தை என்ன பண்ணுவோம், யோசிச்சு கொண்டிருப்போம். அப்படி இருக்காதபடிக்கு கேட்கக்கூடியவர்கள் நாம் எப்படி கேட்க வேண்டுமா, மன உறுதியோடு கூட ஆண்டவர் எனக்கு நிச்சயமாய் செய்வார் என்ற அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு கூட நீங்க என்ன பண்ணுமா கேட்க வேண்டும். இப்போ சின்ன பிள்ளைங்கெல்லாம் பாருங்க, தாய்கிட்டயோ தகப்பன் கிட்டயோ ஒரு காரியத்தை கேட்குறாங்கன்னு சொன்னா, அது அந்த பொருளை வாங்கி கொடுக்குற வரைக்கும் என்ன பண்ணாதுங்க, விடவே விடாது, பின்னாடியே சுத்திட்டு இருக்கும். அதே போலதான் இன்றைக்கு கூட நாம தேவனிடத்துல ஒரு காரியத்தை கேட்போம் என்று சொன்னால், அவர் எனக்கு செய்வார் என்ற அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு கூட தொடர்ந்து அந்த காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு வரைக்கும் நீங்க என்ன பண்ணக்கூடாதான், விடவே கூடாது. ஆகவேதான் தாவீது சொல்றாரு, ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன். இப்போ தாவீது ரொம்ப அழகா அதெல்லாம் புரிஞ்சு வச்சிருக்காரு பாருங்க. இன்றைக்கு நாம கூட அப்படிதான் என்ன பண்ணோம்னா, ஒரு காரியத்தை கேட்போம் என்று சொன்னால், இந்த காரியம் எனக்கு தேவைன்னு சொன்னா அந்த காரியத்துக்காக தொடர்ந்து மன உறுதியோடு கூட தேவன் எனக்கு செய்வார் என்ற அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு கூட நாம் என்ன பண்ணுமாம் கேட்க வேண்டும். நீங்கள் லூக்காவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். ஹல்லேலூயா. இங்க ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. பேதுரு இரவெல்லாம் என்ன பண்றாரு, மீன் பிடிக்கிறதுக்காக என்ன பண்றாரு, வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு மீன் கூட என்ன பண்ணல, அகப்படவே இல்லை. ஆனால் தேவனிடத்துல பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, பா நீ என்ன பண்ணு, வலைய ஆழத்துல என்ன பண்ணு கொண்டு போய் போடுன்னு சொல்றாரு. நாங்க ராவெல்லாம் நாங்க போராடுறோம், ஒரு காரியமே எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணு, ஆழத்துல கொண்டு போய் வலைய போடுன்னு சொல்றாரு. அதே போல பேதுரு ஆழத்துல கொண்டு போய் வலைய போட்டாரு பாருங்க. ஏராளமான மீன்கள் பிடிக்கும்படிக்கு, 153 பெரிய மீன்கள் பிடிக்கும்படிக்கு தேவன் அவருக்கு கிருபை செய்தார். அப்போ கேட்கக்கூடியவங்க எப்படி கேட்கணும்னு சொன்னா, நீங்க இரவெல்லாம் போராடி கொண்டு நீங்க அநேக நேரங்கள்ல ஒரு காரியத்தை இப்ப பாருங்க, நாமளாம் இருந்தா போனோம், சோர்ந்து போயிட்டு இருப்போம். இரவெல்லாம் போராடின்னு இருக்கிறேன், இதுக்கு மேல எதுக்குங்க போ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், விட்டுட்டு போயிடுவோம். ஆனால் பேதுரு பாருங்க, இரவெல்லாம் போராடினாலும் விடாமல் தொடர்ந்து அந்த இடத்துல நின்று கொண்டே இருக்கிறார். அதனால கர்த்தர் பார்த்தாரு, என் மகன் இரவெல்லாம் போராடி கொண்டிருக்கிறான், அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும்னு சொல்லிட்டு தான் கர்த்தர் பேதுரு இருந்த படகுல ஏறி வரார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவச்சனமே, நீங்கள் தொடர்ந்து ஒரு காரியத்துக்காக கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? அந்த காரியம் உங்க வாழ்க்கையில் நடக்கலையா? அன்றைக்கு பேதுருடைய வாழ்க்கையில பாருங்க, இரவெல்லாம அவர் போராடி கொண்டிருப்பதை கர்த்தர் அறிந்தவரா இருந்ததுனால்தான் கர்த்தர் பேதுருடைய படகுல ஏறுறாரு. ஹல்லேலூயா. அவர் சொல்றார், வலைகளை போடுன்னு சொன்னார். ஆனால் பேதுருவோ என்ன பண்ணாருன்னா, வலையப்பட, ஏன்னா சோர்ந்து போயிட்டாரு, இரவெல்லாம் நான் போராடி இருக்கிறேன், ஒரு மீன் கூட அகப்படல, இதுக்கு மேல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு மன உறுதியை இழக்கக்கூடிய நேரத்தில் தான் கர்த்தர் பாருங்க அவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவச்சனமே, ஒருவேளை நீங்கள் மன உறுதியோடு போராடி உங்க வாழ்க்கையில ஒரு நன்மை நடக்காத மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்றீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். விசுவாசிக்கிறவனுக்கு தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். பேதுருவுடைய மன உறுதியை கர்த்தர் பார்த்துதான் பேதுருவுடைய படகுல கர்த்தர் ஏறினாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ வலைகளை எடுத்து என்ன பண்ணு, ஆழத்துல போடுன்னு சொன்னார். அதே போல போட்டாரு. ஏராளமான மீன்களை பிடிக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்தார். இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் மன உறுதியோடு கூட தொடர்ந்து போராடி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். 1 வருஷமா ஜெபம் பண்ணிருக்கங்க, 2 வருஷமா ஜெபம் பண்ணிருக்கங்க, இந்த காரியம் வாழ்க்கையில் நடக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றீங்களா?
கவலைப்படாதீங்க. இன்றைக்கு உங்கள் பிரச்சனைகளுக்கு தேவன் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க வல்லவராக இருக்கிறார். என் அன்பு தேவஜனமே, சோர்ந்து போய் நின்று கொண்டிருக்காதீங்க. நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் ஒரு ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நாம் கேட்போம் என்று சொன்னால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வன் என்று சொல்லியிருக்கிறார். கேட்கிற எவனுமா, அப்ப பாருங்க, யார் கேட்டாலும் அவனுக்கு கர்த்தர் செய்ய வல்லவரா. நீ நல்லவனோ கெட்டவனோ, நீ எப்படிப்பட்டவனாயிரு தேவன், ஆனால் நீ கேட்டா கர்த்தர் நிச்சயமாக உனக்காக எது வேண்டுமானாலும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகவேதான் சொல்றாரு, சொந்த மகன் என்று பார்க்காமலே அவருடைய சொந்த பிள்ளையை என்ன பண்ணாராம், பிதாவாகிய தேவன் நமக்காக கொடுக்கும் பொழுது மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே தேவன் உங்களுக்காக எதை வேண்டுமானாலும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒன்றும் இல்லைங்க, நீங்க மன உறுதியை மாத்திரம் இழந்துடாதீங்க. மன உறுதியை இழந்துட்டோன்னு சொன்னா எந்த ஒரு காரியத்தை செய்யவே முடியாது. அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லாமல் போயிடும். ஆகவே விசுவாசத்தோடு கூட தொடர்ந்து போராடி கொண்டே இருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னா அதை விசுவாச வீரர்கள் பட்டியலில் எழுதப்பட்டிருக்கும். அவர்கள் எல்லாரும் பாருங்க, விசுவாசித்து விசுவாசித்து மன உறுதியோடு இருந்து இருந்து தேவ சமூகத்துல நிறைய நன்மைகளை சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு கூட நீங்கள் அப்படிப்பட்ட விசுவாசம் உடையவர்களாய், அப்படிப்பட்ட நம்பிக்கையுடையவர்களாய் நீங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மார்க்கின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்க ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. பர்த்திமேயின்னு சொல்லிட்டு ஒரு குருடன். இப்ப பாருங்க, எரிகோ வீதியில என்ன பண்றாருன்னா, பர்த்திமேயு என்ன பண்றாரு, பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறார். பிச்சை கேட்டு கொண்டிருக்கும் பொழுது ஏசு வழியாய் வராருன்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன பண்ணிச்சு, கேள்விப்பட்டுட்டார். கேள்விப்பட்ட மாத்திரத்துல இயேசுவை சூழ்ந்து ஏராளமான ஜனங்கள் இருக்கிறாங்க. அதன் மத்தியில என்ன பண்ற, சத்தமிட்டு கூப்பிடுறாரு. கூப்பிடும் பொழுது என்ன பண்ணல, கேட்காத மாதிரி தான் இருக்கு. அப்ப பாருங்க, எல்லாரும் சொல்றாங்க, நீ அமைதியாயிரு, நீ உன்னோட சத்தத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாருன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, சீஷர்கள் என்ன பண்றாங்க, அதட்டுறாங்க. ஆனா கூட பாருங்க, பேதுரு மறுபடியும் என்ன பண்றாரு, மிகவும் உரத்த சத்தத்தோடு, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி முன்னிலும் அதிகமான சத்தத்தை உயர்த்தி தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். ஹல்லேலூயா. எந்த மாதிரி ஒரு மன உறுதி பார்த்தீங்களா? ஏராளமான ஜனங்கள் ஆண்டவரை சூழ்ந்திருக்கிறாங்க. ஏராளமான சத்தம் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆனால் அதுல ஒரு சத்தம், இந்த பர்த்திமேயுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்டுட்டார். ஹல்லேலூயா. அத்தனை ஜனங்கள் இருந்தாலும் யார் ஒருத்தர் மன உறுதியோடு கூட, விசுவாசத்தோடு கூட, நம்பிக்கையோடு கூட தேவனை நோக்கி கூப்பிடுறீங்களோ அவர்களுடைய சத்தத்தை தேவன் நின்று கேட்கக்கூடியவராயிருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் எப்படி இருப்பாராம், அவர் சமீபமாய் இருக்கிறாராம். நீங்கள் உண்மையாய் மன உறுதியோடு கூட, விசுவாசத்தோடு கூட, நம்பிக்கையோடு கூட தேவனை நோக்கி கூப்பிடுவீங்க என்று சொன்னால் அவர் நிச்சயமாக நின்று உங்கள் சத்தத்தை கேட்க வல்லவராய் இருக்கிறார். என் அன்பு தேவஜனமே, ஒருவேளை நான் கூப்பிடுறது கர்த்தர் கேட்கலன்னு சொல்லிட்டு நீங்க யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அப்படி யோசிக்காதீங்க. தேவன் கூப்பிடுகிற எவன், காக்கை குஞ்சுகள் கூட என்ன பண்றாராம், கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவர் அவைகளை கூட போஷித்துக் கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். நம்மை பார்த்து பார்த்து தேவன் உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆகவே உங்களை தேவன் என்ன பண்ணிருக்கிறார், உள்ளங்கையில வரைந்து ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த தெய்வம், நீங்க மன உறுதியோடு கூட, நம்பிக்கையோடு கூட, விசுவாசத்தோடு கூட கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார் என்ற அந்த மன உறுதியோடு கூட நீங்க கூப்பிடுவீங்கன்னு சொன்னா, கேட்பீங்கன்னு சொன்னா அவர் நிச்சயமாக உங்களுக்கு பதில் கொடுக்கிற வல்லவராய் இருக்கிறார். அன்றைக்கு பாருங்க, பர்த்திமேயு கூட எல்லாரும் அதட்டுறாங்க, தம் மன உறுதியை இழக்கவே இல்லை. நான் கத்துனா எல்லாம் திட்டுவாங்க அப்படின்ற பார்க்கவே இல்லை. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில கூட உங்க சகோதரர்களோ, இங்க கூட பிறந்தவங்களோ, இல்ல உங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்களோ, உங்க தெரிஞ்சவங்களோ, நீங்க ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்கு போறத, ஜெபிக்கிறத, நீ ஜெபம் பண்ற, நீ ஆலயத்துக்கு போற, நீ ஆண்டவருக்காக அப்படி பக்தி வைராக்கியமா வாழற, ஆனா உன் வாழ்க்கையில ஒரு மாற்றமும் இல்லை, நீ அப்படியே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருவேளை உங்களை பார்த்து அற்பமா ஏளனமா பார்த்து கொண்டிருக்கிறாங்களா? நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க தொடர்ந்து தேவனை நோக்கி மன உறுதியோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துல கூப்பிட்டு கொண்டே இருங்க. அவர் நிச்சயமாக உங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். என் அன்பு தேவஜனமே, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் எபிரேயரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள்.
பண்ணுங்கள். ஹல்லேலூயா. இங்க ரொம்ப அழகா சொல்றாரு, ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை என்ன பண்ணக்கூடாதான், விடக்கூடாது. உங்கள் மன உறுதியை விடக்கூடாது. மிகுந்த பலனுக்கு கொடுக்கக்கூடியதான் நம்முடைய மன உறுதி. ஆனால் இன்றைக்கு அந்த உறுதியை நாம் என்ன பண்றோம், இழந்து போய் விடுகிறோம். ஆகவே தான் பாருங்க, சின்ன பிரச்சனை வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க, மரித்து போயிடுறாங்க. அப்படி இருக்காதபடிக்கு உங்களுடைய தைரியமானது மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியது. உங்கள் மன உறுதியானது மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியது. உங்கள் விசுவாசமானது மிகுந்த பலனை கொடுக்கக்கூடியது. அன்றைக்கு ஆபிரகாம் விசுவாசித்ததுனால்தான் பாருங்க 100 வயதுல பிள்ளை பெற்றெடுக்க முடிஞ்சது. காரணம், அவருடைய மன உறுதியானது அவருக்கு மிகுந்த பலனை கொடுத்தது. இன்றைக்கு நாம் ஆபிரகாமின் சந்ததியாய் நாம் என்ன பண்றோம், நின்று கொண்டிருக்கிறோம். என் அன்பு தேவஜனமே, இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை, உங்கள் மன உறுதியை நீங்கள் விடாதபடிக்கு தேவனிடத்துல தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்க. அவர் உங்களுக்கு செய்யும் வரைக்கும் தேவனை விடவே கூடாது. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆகவே இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல பங்கை நீங்கள் பார்க்க வேண்டுமா, நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா, தேவ சமூகத்துல ஒவ்வொரு நாளும் காத்துக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் காத்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்க மன உறுதியோடு தேவனிடத்துல கேட்கும் பொழுது அவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ஈசாக்கு இருக்கிற இடத்துல பஞ்சம். அந்த பஞ்சத்துல என்ன பண்றாரு, ஆண்டவர் அங்கேயே இருந்து அவனை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. அவர் போய் என்ன பண்றாரு, துறவை வெட்டுறாரு. ஃபர்ஸ்ட் ஒன்று வெட்டும் போது என்ன பண்றாங்க, அதை அடைச்சி போடுறாங்க. 2வது வாட்டியும் என்ன பண்றாங்க, துறவை வெட்டுறாங்க. 2வது வாட்டியும் அடைச்சி போடுறாங்க. ஆனால் 3வது வாட்டி எந்த விதமான வாக்குவாதமும் இல்லை, எந்த விதமான ஒரு சண்டையோ சச்சரவோ இராதபடிக்கு அந்த துறவை வெட்டுவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஈசாக்கு சொல்றாரு, கர்த்தர் எனக்கு ரெகோபத்தை உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட பாருங்க, ஈசாக்கு இப்ப நம்ம ஒரு கிணறு வெட்டுறோம்னு சொன்னா பாருங்க, அதுக்கு எவ்வளோ வேலை, எவ்வளோ நேரம் ஆகும், எவ்வளோ மனிதர்கள் தேவைப்படுவாங்க. ஆனால் ஈசாக்கு அவ்வளோ பெரிய காரியங்கள் செய்யும் பொழுது ஒவ்வொரு தடவையும் என்ன பண்றாங்க, அடைக்கும் பொழுது எவ்வளோ வேதனையா இருக்கும். ஆனால் தன்னுடைய மன விருதியை விடாதபடிக்கு தொடர்ந்து என்ன பண்றாருன்னா போராடி அந்த காரியங்களை மேற்கொள்கிறார். ஹல்லேலூயா. 3வது டைம் என்ன பண்ற, எந்த ஒரு தடையும் இராதபடிக்கு சமாதானத்தோடு கூட அந்த காரியங்கள் நடப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, நாம் கூட மன உறுதியோடு கூட தேவனிடத்துல கேட்போம் என்று சொன்னால், ஒரு காரியத்தை செய்வோம் என்று சொன்னால், அதை தொடர்ந்து நீங்க என்ன பண்ணணும்னா செய்யும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். நீங்க என்ன விதமான காரியங்கள் தேவனிடத்துல கேட்டாலும் அதை அவர் உங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. அப்ப நம்ம விசுவாசிப்போம் என்று சொன்னால் அவருடைய மகிமையை இன்றைக்கு நாம் பார்க்க முடியும். மன உறுதியோடு கூட இருங்க, தைரியத்தை விடாதீங்க. மிகுந்த பலனுக்கு ஏதுவானதான் உங்களுடைய தைரியம். அப்பேற்பட்ட தைரியத்தை நீங்கள் விடாதபடிக்கு தைரியத்தோடு கூட போராடுங்க. ஈசாக்கு பயப்படவே இல்லை. எத்தனை பேர் வந்து அடைச்சி போட்டாலோ, எத்தனை வாட்டி நீ அடைச்சாலும் நான் திரும்ப திரும்ப பள்ளத்தை நோண்டுவேன். கர்த்தர் எனக்கு அப்படிப்பட்ட கிருபை செய்திருக்கிறார், அப்படிப்பட்ட மன உறுதியை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறான்னு சொல்லிட்டு தொடர்ந்து என்ன பண்றாரு, போராடு. அதே போல பாருங்க, பத்திமை கூட எத்தனை பேர் நீங்க அதட்டினாலும், எத்தனை பேர் நீ ஜெபிக்காத, நீ வேதத்தை வாசிக்காத, நீ ஆலயத்துக்கு போகாத, நீ கர்த்தருக்கு கொடுக்காத, நீ தேவனுக்கு பிரியமாய் வாழாதன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் உங்களை தடைப்படுத்தினாலும் நீங்கள் மன உறுதியோடு கூட இந்த தெய்வத்தை உறுதியாய் பற்றி கொண்டு அவருடைய வழிகளை நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால் அவர் நிச்சயமாக உங்கள் ஜெபத்தை கேட்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவேதான் சொல்றாரு, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்துல வருவார்கள். அப்ப பாருங்க, தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கக்கூடியவர், நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்டு நமக்கு பதில் கொடுக்கக்கூடியவர். ஆகவே அந்த தெய்வத்தை நீங்க கூப்பிடும் பொழுது எப்படி கூப்பிட வேண்டுமா, மன உறுதியோடு கூட நீங்கள் தேவனிடத்துல கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவேதான் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கேட்டா நிச்சயமாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், தேடினால் நிச்சயமாய் கண்டடைவீர்கள், தட்டினால் கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்காக திறக்க வல்லவராக இருக்கிறார். கேட்கக்கூடிய நீங்கள் மன உறுதியோடு கூட கேளுங்கள், நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நம் யாவரும் இணைந்து ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னது போல கேட்கக்கூடிய நாங்கள் மன உறுதியோடு கூட கேட்க, விசுவாசத்தோடு விசுவாசத்தோடு கூட கேட்க தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாக அப்பேற்பட்ட நம்பிக்கையும் விசுவாசத்தையும் தேவன் கொடுத்து
அவர்களை தேவன் ஆச்சரியமாய் வழிநடத்த போவதற்காய் ஸ்தோத்திரம். தேவ கரம் கூட இருக்கட்டும். ஆவியானவரை பலப்படுத்தும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.